ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சசி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு தாங்க. நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்னோமேன் செய்கிறதுன்னும், அப்புறம் கார்ட்போர்ட் ஷீட் வச்சு ஒரு ஸ்னோமேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க, அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அது எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு எப்படி ஒரு ஸ்னோமேன் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. 2 எக் இது மாதிரி வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. கேரட் இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கணும், சின்ன சைஸ்லேருந்து. இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து 2 எக்கையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம வச்சு அதை வந்து சொருகி வச்சுக்கலாங்க. அந்த ஸ்டிக்கை கீழே விழுகாமல், எக்கு 2ம் கீழே விழாமல் இருக்க. அது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கில் கேரட் பீசஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோங்க. இந்த கேரட் பீசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னோமேனோட கேப் மாதிரி ஒரு லுக் கொடுக்குங்க. அடுத்தது நோஸும் இது மாதிரி கேரட் பீஸில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொரியாண்டர் லீஃப், இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நீங்கள் ஹேண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு இருக்கு இல்லைங்க, அதை நான் வந்து ஐஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் 2 எடுத்து. நீங்கள் மிளகை கூட அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நம்ம ஸ்னோமேன் ரெடி ஆகிட்டாரு. நீங்களும் இது மாதிரி வித்தியாசமாக உங்கள் வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு அழகாக ஸ்னோமேன் கிறிஸ்மஸ்க்கு வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். பாருங்கள் அதில் ஒரு மஷ்ரூம் கூட நான் வந்து பொட்டேட்டோவையும் டொமேட்டோவையும் யூஸ் பண்ணி பக்கத்தில் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க பேப்பர் வச்சு எப்படி ஸ்னோமேன் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி 4 பீசஸ் எடுத்துக்கோங்க. 30 x 2 சென்டிமீட்டரில் கார்ட்போர்ட் ஷீட் 4 பீசஸ் எடுத்துக்கோங்க. அதை சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 4 பீஸையுமே மிடில் ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 4 பீஸையும் நடுவில் அந்த மிடில் வந்து நம்ம கம் போட்டு ஒன்று மேலே ஒன்று கிராஸாக ஒட்ட போகிறோங்க. அது மேலே மறுபடியும் கம்மை போட்டு அடுத்த பீஸை அது கிராஸாக ஒட்டணுங்க. அகெயின் அது மேலே கம்மு போட்டு இன்னொரு பீஸையும் கிராஸாக ஒட்டணுங்க. இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு கார்னர்ஸ்லையுமே அகெயின் நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபெவிஸ்டிக்கோ ஃபெவிகாலோ எது வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸில் பார்த்தீங்களா, இதே மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு சீட்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி ஆப்போசிட் பீசஸ் எடுத்து நல்லா இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஒட்டிக்கும். உடனே விட்டிங்கன்னா அது எடுத்துக்கும். பாருங்கள் இது மாதிரி. அதனால் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க, அது வந்து எடுத்துக்காமல் இருக்கும். இப்போ அடுத்த பீசஸ் வந்து இது மாதிரி ஒட்டுக்குங்க. ஆப்போசிட் பீசஸை ஒன்றா ஒட்டிக்கணும்.
இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கம் போட்டு ஸ்டிக் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட பாடி, ஸ்னோமேனோட பாடி வந்து ரெடி ஆயிரும். பாட்டம் போர்ஷன். பாடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க 10 into 5 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருந்து இப்போ நம்ம லெக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம லெக் வரைய போகிறோங்க. இந்த மாதிரி லெக்கை வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா 2 ஃபுட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ அதில் வந்து கம்மு போட்டு இப்படி கிராஸில் ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு பாடியை தூக்கி அந்த லெக் மேலே, அந்த ஃபுட்டு மேலே வச்சிருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து 3 into 15 சென்டிமீட்டர் கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று எடுத்துங்க. அது ஹேண்ட்ஸுக்கு. அதையும் மிடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி பாம் வரைக்கும், அது ரிஸ்ட் வரைக்கும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பாம் ஃபிங்கர்ஸ் வந்து இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட்டை நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க அதில் ஹெட் பாடியோட மேலே. இப்போ 3.5 into 5 சென்டிமீட்டரில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து அதை மிடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி பாமும் ஃபிங்கர்ஸும் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஸ்கின் கலர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட்டு. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஹேண்ட்ஸில். ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்னோமேனோட ஹேண்ட்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இப்போவே பார்க்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 into 20 சென்டிமீட்டர் கார்ட்போர்ட் ஷீட்ஸ் 4. நம்ம எப்படி பாடி செஞ்சோமோ அதே மாதிரி தான் ஹெட்டும் செய்ய போகிறோம். மிடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைடில் மிடில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். பாடி ரெடி பண்ண மாதிரியே தான் ஹெட்டும் ரெடி பண்ணணும். இப்போ எட்ஜஸில் வந்து கம் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கணும், ஆப்போசிட் பீசஸ் அத்தனையும். பாருங்க ஹெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹெட் பீஸை கொண்டு போய் அந்த பாடி மேலே நம்ம வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து கேப் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் ஒரு ரவுண்டும், ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் இருக்குது பாருங்கள், அது வந்து 3.5 into 13 சென்டிமீட்டரில் அந்த ஒரு பீஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை இந்த மாதிரி ஒரு 0.5 மில்லிமீட்டருக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி நான் ஜிக்ஸாக்காக வரைஞ்சிருக்கேன்ல, அது மாதிரி வரைஞ்சி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ ரவுண்டாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் கம் போட்டு, இந்த கம் போடுற இடத்துல நான் வெட்டலை பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் வெட்டாமல் விட்டுடுங்க. இப்போ அதை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த கட் பண்ண பீசஸ் உள்ளே வர்ற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேப், ஸ்னோமேனோட கேப் ரெடி ஆகிடுச்சு. அதையும் அங்கே கொண்டு போய் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம்.
பார்ட்டில். நம்ம ஸ்னோமேனுக்கு ஐஸும் நோஸும் வச்சா ஃபைனலாக ஸ்னோமேன் வந்து ரெடி ஆகிடுவார். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டார் நம்ம ஸ்னோமேன். எவ்வளோ சிம்பிள், 5 மினிட்ஸில் வீட்டில் உட்காந்து கார்ட்போர்டில் அழகாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்ய சொல்லி இந்த கிறிஸ்மஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from Fantasy Mom.